காங்கேசந்துறை கடற்கரை இந்த இடத்துல கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கிற வானம், கொஞ்சம் அந்தி வானம் அண்ட் இருட்டினதுக்கு பிறகு வானம் எப்படி இருக்குது இந்த கடற்கரையில்ன்றதை பார்ப்போம். மக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் தான் நரவன். கொஞ்சம் திரும்புங்க. இப்போயே நீங்கள் வந்து நாங்கள்னு சொல்லி பார்த்தா ஒரு சின்ன கேக் கொண்டு கட் பண்ணி ஒரு சின்ன பிறந்தநாள் கொண்டாட்டம் ஒன்று செய்கிறதுக்கு நரவேண்ட ஃப்ரெண்ட் ஆளுக்கு தான் அந்த கேக் கட் பண்ணுறதுக்கு வந்தாங்க. முன்னுக்கு போகிறது எல்லாமே எங்கள் கூட வந்த பசங்க தான். எனக்கு தெரிஞ்சு பீச் சைடு நல்லா இருக்கும், அழகாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இது வந்து கொஞ்சம் பாருங்கள், அந்த வானம் எல்லாமே ஏதோலாம் வானத்தில் பறந்துட்டு இருக்க மாதிரியே அந்த முகில் எல்லாமே இருக்குது, பார்க்க நல்லா இருக்குது. சில பேர் வந்து நீந்திட்டு போயிட்டுருக்காங்க. எங்கள் கூட வந்த பசங்களே சில பேர் நீந்துறதுக்கு ரெடியாக தான் வந்திருந்தாங்க. ஆனால் எனக்கு அந்த விஷயம் எதுவுமே தெரியாது. அதனால் நான் ரெடியாக வரதால் நான் நீந்தலடான்னு சொல்லிட்டேன். வந்த யாருமே நீந்தலடா, நாங்கள் வந்து ரொம்ப லேட்டாக. நீந்துறதா இருந்தால் கொஞ்சம் வெளியாக வாங்க, யாராவது நீந்துறதா இருந்தால். அப்போ நாங்கள் வந்தோமா, ஓகே கேக்கை கட் பண்ணிட்டு கிளம்புவோன்ட்டு பார்த்தா வானம் வந்து இருட்டிகிட்டே இருக்குது பாருங்கள். அது கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் மறைஞ்சிட்ருக்கு. இப்போ பார்க்க இந்த வானம் ஒரு வித்தியாசமான அழகாக இருக்குது. நாங்கள் இருக்கிற நிழலாகவும் அங்கால வெயிலாகவும் இருக்குது. இந்த கடற்கரை வந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமாக இருக்குது. அதனால் பார்வையாளர்கள், நீந்த வரவங்க எல்லாருமே நிறைய இடத்துல நீந்தலாம். அதில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து அபாயம் கூட போட்டிருந்தாங்க. ஸோ கரெக்டாக எந்த இடத்துல நீந்தினா இல்லாமோ அதை பார்த்து நீந்துங்க. எனக்கு ஒரு விஷயம் முதல்ல தெரியாமல் போயிடுது. என்னென்னு சொன்னால், கடல் ஆமைகள் வந்து இந்த கரையில் வந்து கூடு கட்டுமா. அதை யாருமே ஆச்சரியமாக பார்க்காதீங்கன்ற மாதிரி ஒரு இடத்துல பார்த்துருந்தேன். தெரிஞ்சிருந்தால் கட்டாயம் அதை எல்லாமே ஒரு காணொலியாக எடுத்துருந்துருக்கலாம். நான் அதை மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் இதுக்காகவே போய் அதை நான் ஒரு காணொலியாக எடுக்கணும். அதோட பக்கத்துலேயே உணவகங்கள் எல்லாமே இருக்குது. தூரத்தில் ஒரு வெளிச்ச வீடுன்னு தெரியுது பாருங்கள். அது எல்லாமே அப்படியே சுற்றி பார்க்கலாம். அங்கால சிறுவர்கள் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி இடங்கள் எல்லாமே அங்கே இருக்குது. இந்த கடற்கரையை பார்க்குறதுக்கு சிறந்த காலப்பகுதின்னு சொன்னால் எதுன்னு சொல்லி பார்த்தா, மே மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் தான் இந்த வானம் வந்து வறண்ட காலமாக இருக்கிறதால அந்த வானம் வந்து அப்படியே தெளிவாக தெரியும். மற்றபடி அவ்வளவு அழகாக இருக்காது. எல்லா நேரமே இங்கே பார்வையிட வரலாம். ஆனால் இந்த குறிப்பிட்ட காலப்பகுதியில் வந்து இன்னும் அழகாக இருக்கும் அந்த காட்சிகள்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை பார்க்க ஒரு மேடு மாதிரியோ இல்லாட்டி ஒரு கோட்டைன்ற ஒரு இஞ்சிய பகுதி மாதிரியோ இருக்குல்ல. எனக்கு அது என்னென்னு தெரியாதால் நான் அது சம்மந்தமாக கூற விரும்பலை. இந்த கடற்கரைன்ற முகப்பில் வந்து இராணுவத்தினர் நிற்பாங்க. அவங்க 6 மணியோடு அதை மூடி விட்ருவாங்க. அதுக்கு பிறகு உள்ளே வரையிலாது. இதுக்குள்ளே வர்றதுக்கு டிக்கெட் எதுவும் எடுக்கணுமான்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஆனால் நீங்கள் அங்கே இப்போ வெஹிக்கிள் பார்க்கிங் இருக்குது தானே, பார்க் பண்ணுறதுக்கு அங்கே ஒரு பார்க்கிங் இருக்குது. அதுக்கு நீங்கள் ஒரு சின்ன டிக்கெட் ஒன்று எடுத்து பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் இங்கே வர வேண்டியதாக இருக்கும். இதெல்லாத்தையுமே சுற்றி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசியில் நம்ம பசங்க காட்டின சில குரலி வித்தைகள், கூத்துக்கள், அவங்க போட்ட ஆட்டங்கள் எல்லாமே நான் கடைசி அப்படி தொடர்ந்து பாருங்கள் வரும். இப்போதைக்கு நான் கதைக்கிறதை இதோடு நிறுத்திக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நல்ல காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிதுஷன். தொடர்ந்து பாருங்கள், செம்ம சம்பவம் எல்லாம் இருக்குது. Sound